السلام عليكم ورحمة الله وبركاته والحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அஜ்னாஸுடைய தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பேஜ் நம்பர் 67. சும்மல் ஃபாயிலு பிறகு ஃபயல் ஆகிறது. பியாழ்த்தி பாரி கவனிப்பதை கொண்டிருக்கும். எதை கவனிச்சிருக்கும்? எஹத்திலாஃபி மாறுவதை கவனிப்பதை கொண்டிருக்கும். எது மாறுவது? ஹை அத்திஹி அமைப்புகள். எந்த அமைப்புகள்? லெஃப்தியத்தி வார்த்தைகளின் அமைப்புகள் மாறுவதை கொண்டு. எப்படி? வார்த்தைகளின் அமைப்புகள் மாறுவதை கவனிப்பதை கொண்டு ஃபயல் இருக்கும். அது அந்த வார்த்தைகள் அமைப்பு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? கீழே பாருங்கள். எஹத்திலாஃபு ஹயாத்துல் லஃப்லியத்தி வார்த்தைகள் அமைப்பு மாறுவது அப்படின்னா என்னது? அதாவது பி கவுனி இருக்கும் இருப்பதை கொண்டு, ஆருஃபிகி அதனுடைய எழுத்துக்கள் இருப்பதை கொண்டு, அசலியத்தி அசலான அதனுடைய எழுத்துக்கள் இருப்பதை கொண்டும் அதை சொல்லப்படும். ஜாயிதத்தி இன்னும் அதிகப்படியான எழுத்துக்கள் இருப்பதை கொண்டு இருக்கும். இப்போ கருமை தஹரஜன் பத்தமாக கருமை என்பது 3 எழுத்து அமைப்பை கொண்டு இருக்குது. தஹரஜ என்பது 4 எழுத்துக்கள் அமைப்பை கொண்டு அந்த ஃபயல் இருக்காதான்னு சொல்கிறாங்க. வார்த்தைகளின் அமைப்பு மாறுவதை கவனிப்பதை கொண்டு ஃபயல் இருக்கும். முதல்ல நீங்கள் என்ன சொல்லணும்? ஃபயல் ஆகிறது. ஏன்னா இதுதான் முபதலா. ஃபயல் ஆகிறது வார்த்தைகளின் அமைப்பு மாறுவதை கவனிப்பதை கொண்டு இருக்கும். அலப்னியத்தை எடுப்பதின் மீது இருக்கும். இப்போ கருமை ஃபவுல என்ற வசன் மீது இருக்குது. சுலாசி முஜரத் இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா துசம்மா பெயர் சொல்லப்படும் அவுசானன். அந்த எடுப்பது இன்னென்ன அமைப்பின் மீது இருக்குன்னு சொல்கிறாங்கள, அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க? துசம்மா பேர் சொல்லப்படும் அவுசானன் வசன்கள்னு சொல்லுவாங்களாம். ஃபவுல என்ற எடையின் மீது இருக்குது. சரிங்களா? அதான் வசன்கள். வ அபுவாபன் அதை வசன்கள்னு சொல்லலாம். வ அபுவாபன் இன்னும் பாபுகள் என்று பெயர் சொல்லப்படும். அந்த எடுப்பதை என்னன்னு சொல்லுவாங்க? வசன்கள் அல்லது பாபுகள் அப்படி சொல்லுவாங்க. வசன் பாபு இன்னும் பாபு ரெண்டும் சொல்லிக்கலாம். வதில்கல் அபுவாபு இன்னும் அந்த பாபுகள் எப்படி பிரிக்கிறாங்கன்னா சலாசத்து அன்வாயின் 3 வகைப்படுமா. அந்த பாபுகள் சலாசத்து அன்வாயின் 3 வகைப்படும். எப்படிலாம் பிரிக்காங்க? உசூலுன் வ ஃபுரோகுன். என்ன ஃபுரோகுன்னா உசூலுன்னா அசலான பாபுகள். இதெல்லாம் அசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஃபுரோகுன் இன்னும் பிரிந்த பாபுகள். இதெல்லாம் இதிலேருந்து பிரிஞ்சிருக்கு அப்படி சொல்லுவாங்க. வ முல்ஹகாத்துன் சேர்ந்த பாபுகள் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? மொத்தம் நல்லா கவனிக்கணும்னா வார்த்தைகள் அமைப்பினுடைய மாற்றத்தை வச்சு தான் அதை வசன்கள்னு சொல்லுவாங்க, பாபுகள்னு சொல்லுவாங்க. அந்த வசன்கள் நீங்கள் சொன்னாலும் சரி, அந்த பாபை சொன்னாலும் சரி, அந்த பாபு 3 வகைப்படும். அந்த பாபை எப்படிலாம் பிரிக்காங்க? உசூலு ஃபுரோகு முல்ஹகாத் அப்படி பிரிக்கிறாங்க. ஃபல் அவ்வளு இன்னும் ஆரம்பம் இது கூறப்படும். ஃபில் கிஸ்மில் அவ்வளி ஆரம்ப பங்கிலே கூறப்படும். வசானி ஃபிசானி இரண்டாவது பங்கிலே கூறப்படும். வசாலிசு ஃபிசாலிசி மூன்றாவது பங்கிலே கூறப்படும். அப்போ முதல்ல என்னது இருக்குது? உசூலு. உசூலை ஆரம்ப பங்கில் சொல்லுவாங்களாம். ஃபுரோகு 2வது பங்கில் சொல்லுவாங்களாம். முல்ஹகாத் 3வது பங்கில் சொல்லுவாங்களாம். இப்போ மூணு வகையாக ஃபயல்களை பிரிக்கிறாங்க. இப்போ ஆரம்பமாக அல் கிஸ்முல் அவ்வளு ஆரம்ப பங்கு. அல் கிஸ்முல் அவ்வளு ஆரம்ப பங்கு இதுக்கரு கூறப்படும். ஃபீஹி அதிலே கூறப்படும். அபுல் உசூலு அசலான பாபுகள் அதிலே கூறப்படும். ஆரம்ப பங்கில் சொன்னாங்களா ஆல்ரெடி. அசலான பாபுகளை பற்றி தான் சொல்லப்படும். அல் அபுல் உசூலு அசலான பாபுகள் மொத்தம் எத்தனை? அர்பாத்துன் வை இசுரூன 24. அசலான பாபுகள் மொத்தம் எப்படி பிரிக்காங்க? 24 பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஒன்றா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பிரித்து காட்டுறேன். சரிங்களா? ஃபயலை எப்படிலாம் பிரித்தாங்க? 2 ரீதியாக பிரித்தாங்க. ஒன்று மானா ரீதியாக பிரிக்கப்படும். இன்னொன்று லெஃப்து இல்லை ஹர்ஃபு அப்படி சொல்லலாம். எழுத்துக்கள் இல்லை வார்த்தைகள்னு சொல்லலாம். இப்போ மானா ரீதியாக பிரிக்கும்போது எப்படி பிரித்தாங்க?
லாசிம் முத்தஅத்தி அப்படி பிரித்தாங்க. என்ன லாசிம் முத்தஅத்தின்னு பிரித்தாங்க. இப்போ ஹர்ஃப் ரீதியாக பிரிக்கும்போது எப்படி பிரித்தாங்க? முஜர்ரது மஸீது ஃபீஹி அப்படி பிரித்தாங்க. என்ன இப்படி பிரித்தாங்க, புரியுதா? ஃபைல் 2 வகையாக பிரித்தாங்க. ஒன்று மாய்னா, இன்னொன்று லஃப்து. மாய்னாவை எப்படி பிரித்தாங்க? 2 வகையாக, லாசிம் முத்தஅத்தின்னு பிரித்தாங்க. லஃப்து இல்லை ஹர்ஃபு அதை எப்படி பிரித்தாங்க? முஜர்ரது மஸீது ஃபீஹின்னு பிரித்தாங்க. இந்த கிதாபில் ஃபைலை எப்படி பிரிக்கிறாங்க? 3 வகையாக பிரிக்காங்க. இந்த கிதாபில் 3 வகையாக பிரிக்காங்க. ஒன்று ஃபைலுடைய பங்குகள்னு சொன்னாங்கள்ல, என்ன அக்ஸாமும் ஃபைலுடைய பங்குகள் அப்படி சொன்னாங்கள்ல, அது எப்படிலாம் பிரிக்காங்க? உசூலு அசலான பாபுகள், இன்னொன்று ஃபுரோகு பிரிந்த பாபுகள், இன்னொன்று முல்ஹகாத் அப்படி என்ன செஞ்சாங்க? பிரித்தாங்க. சரிங்களா? இப்போ அசலான பாபுவை எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். என்ன 1 2 3 4 4ஆக பிரித்தாங்க. சரிங்களா? அசலான பாபுகள். அசலான பாபுகளில் என்ன, அதாவது சுலாசி முஜர்ரத்தில் மட்டும் எப்படி? சுலாசி முஜர்ரதில் மட்டும் 8 பாபு. என்ன முஜர்ரதுன்னு நீங்கள் பதிவு செஞ்சுக்கோங்க. அங்கிட்டு நான் அது போடுறதுக்கு பேல விட்டுட்டேன். சுலாசி முஜர்ரதில் மொத்தம் 8 பாபு. அப்புறம் சுலாசி மஸீது ஃபீஹி அதில் 12. அசலான பாபுல மொத்தம் எத்தனை? 24. அந்த 24ல் சுலாசி முஜர்ரத்தில் எத்தனை? 8. சுலாசி மஸீது ஃபீஹில் 12. என்ன அதுக்கடுத்து ருபாய் முஜர்ரதில் 1. ருபாய் மஸீது ஃபீஹில் 3. புரியுதா உங்களுக்கு? ஃபைலை எப்படிலாம் பிரிக்கிறாங்க? மாய்னா லெஃப்து. லெஃப்லுன்னு சொல்லலாம், இல்லை ஹர்ஃபுன்னு சொல்லலாம். மாய்னாவை எப்படி பிரிக்காங்க? லாசிம் முத்தஅத்தி. ஹர்ஃப் ரீதியாக எப்படி பிரிக்கிறாங்க? முஜர்ரது மஸீது ஃபீஹி. ஃபைலை அஜ்னாஸுங்கிற கிதாபில் எப்படிலாம் பிரிக்காங்க? 3 பங்குகளாக பிரிக்காங்க. உசூல், ஃபுரோக், முல்ஹகாத் அப்படின்னு. இப்போ உசூலை பார்க்குறதுனால அதை மட்டும் சொல்கிறேன். 24. அந்த 24 எப்படிலாம் பிரிக்காங்க? சுலாசி முஜர்ரத்தில் ஒரு 8. சுலாசி மஸீது ஃபீஹில் 12. ருபாய் முஜர்ரத்தில் 1. ருபாய் மஸீது ஃபீஹில் 3. அதாங்க சொல்கிறாங்க பாருங்கண்ணா. அப்வாபுல் உசூல் அர்பாத்துன் வைசுரூன. அசலான பாபுகள் 24. சமானியத்துன் 8. ஃபி சுலாசில் முஜர்ரதி. சுலாசி முஜர்ரதில் 8. இஸ்னா அசர ஃபி சுலாசில் மஸீது ஃபீஹி. சுலாசி மஸீது ஃபீஹில் 12. ஃபி ருபாய் முஜர்ரத்தில் வாஹிதுன் 1 தான். சலாசத்துன் ஃபி ருபாயில் மஸீது ஃபீஹி. ருபாய் மஸீது ஃபீஹில் எத்தனை? 3. சுலாசி முஜர்ரத்தில் சமானியா. சுலாசி மஸீது ஃபீஹில் இஸ்னா அசர. ருபாய் முஜர்ரத்தில் வாஹிது தான். ருபாய் மஸீது ஃபீஹில் சலாசா. சரிங்களா? மொத்த சேர்த்து எத்தனை? 24. அதுக்கடுத்து கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த சுலாசி முஜர்ரத்துக்கு நேராக எனக்கு பெருசாக இருக்கனால நான் ரொம்ப பொடிசாக உங்களுக்கு எழுதி காட்ட முடியாதுங்கிறனால இருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய சார்ட் மாதிரி போட்டு இப்படி கீழே கீழே அட்டவணை மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த சுலாசி முஜர்ரத்தில் மொத்தம் எத்தனை பாபுன்னு பார்த்தோம்? 8 பார்த்தோமா? அந்த சுலாசி முஜர்ரத்தையே 2 வகையாக பிரிப்பாங்க. என்ன செய்வாங்க? 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று முத்தரி, என்ன இன்னொன்று சாதுன் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. சாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? பிரிப்பாங்க. முத்தரீது அப்படின்னு சொல்லி சொன்னால் புழக்கத்தில் அதிகமாக வருமா? இந்த வசன்களில் தான் பெரும்பாலும் வரும். அது ஒரு 5.
சாதில் ஒரு 3. இது புழக்கத்தில் இந்த வசனில் வரக்கூடியது வந்து 3 தான். புரிஞ்சுக்கிட்டிங்களா? சுலாசி முஜரத்தில் மொத்தம் எத்தனை? 8. அந்த சுலாசி முஜரத்தை எப்படி பிரிக்கிறாங்க? 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று முத்தரீத், இன்னொன்று சாது அப்படி சொல்லி பிரிக்கிறாங்க. அந்த முத்தரீதுக்கு எத்தனை பாபு? 5. அந்த சாதுக்கு எத்தனை பாபு? மொத்தம் 3. சரிங்களா? இப்போ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? சுலாசி முஜரத். சுலாசி முஜரதுங்கிறது பியாத்திபாரி கவனிப்பதை கொண்டு இஸ்திமாலி புழக்கத்தை கவனிப்பதை கொண்டு. சுலாசி முஜரத் புழக்கத்தை கவனிப்பதை கொண்டு நவ்வாணி 2 வகைப்படும். ஒன்று முத்தரீத், இன்னொன்று சாது. முத்தரீதுங்கிறது ஹம்சத்து அபுவாபின் 5 பாபுகளாக இருக்கும். பாபுல் அவ்வளு ஆரம்ப பாபு எப்படி இருக்கும்? பாபு, அந்த பாபு இல்லை வசன். சரிங்களா? பாபு ஃபஇல யஃபுலுன்னு இருக்கு. ஃபஇல யஃபுலு பி ஃபதஹில் ஐனி ஐன் கலிமா ஃபத்தகை கொண்டு. ஃபில் மாலியில் ஐன் கலிமாவிற்கு ஃபத்தகை கொண்டு. ஃபஇல ஐன் கலிமா எப்படி இருக்கு? அப்போ ஃபத்தக இருக்காதான் சொல்கிறாங்க. தம்மிகா ஃபில் முதாரியில் ஐன் கலிமாவிற்கு லம்மை கொண்டு எப்படி இருக்குது? இங்கே ஆன் இருக்குது, இங்கே ஓன் இருக்காதான் சொல்கிறாங்க. ஏன்னா மாலியில் ஐன் கலிமாவிற்கு ஃபத்தகை கொண்டும் முலாரியில் ஐன் கலிமாவிற்கு லம்மை கொண்டு இருக்குது. அப்போ இதை எப்படி சொல்லணும்னா ஃபஇல யஃபுலு பாபு நசர என்சுரு போல அப்படி சொல்லுவாங்க. ஃபஇல யஃபுலு பாபு நசர என்சுரு போல. தஸ்ரீஃபுஹு அதனுடைய சர்ஃபு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நசர என்சுரு நஸ்ரன் ஃபஹுவ நாசிருன். நுசிர யுன்சரு நஸ்ரன் ஃபஹுவ மன்சூருன். உன்சுர் லி என்சுர் லி யுன்சர். லா தன்சுர் லா என்சுர் லா யுன்சர். மன்சருன் மன்சராணி மனாசிரு. மின்சருன் மின்சராணி மனாசிரு. மின்சரத்துன் மின்சரத்தானி மனாசிரு மின்சாருன். மின்சாராணி மனாசிரு. அன்சரு அன்சராணி அன்சரூன வ அனாசிரு. நுஸ்ரா நுஸ்ரையானி நுசருன் வ நுஸ்ரையாத்து. சில பேர் இந்த தலைப்பு சொல்லுவாங்க. ஏன்னா தலைப்பு சொல்கிறவங்க இந்த தலைப்பு சொல்லி தலைப்பு வாரியாக சொன்னாலும் சரி, இல்லாட்டி ஃபஇல யஃபுலு பாபு சொல்லு அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஃபஇல யஃபுலு பாபு நசர என்சுரு போல. நசர என்சுரு நசரன் நாசிருன். நுசிர என்சுரு நசரன் ஃபஹுவ மன்சூருன். உன்சுர்லி என்சுர்லி இன்சர் லா தன்சுர்லா என்சுர் இப்படி சொல்லணும். இது லா யுன்சரா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். லா யுன்சரா அப்படின்னா அது எங்கே இருக்குது? நஹீல இருக்குது. லா வந்துருக்குல்ல, லா யுன்சரா. அப்போ எப்படி நீங்கள் சர்ச்சைன்னா ஃபஇல யஃபுலு பாபு நசர என்சுரு போல. நசர என்சுரு நஸ்ரன் ஃபஹுவ நாசிருன். நுசிர யுன்சரு நஸ்ரன் ஃபஹுவ மன்சூருன். உன்சுர் லி என்சுர் லி யுன்சர் லா தன்சுர் லா என்சுர் லா என்சுர் லா என்சுரா அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டணும். புரியுதா? இது நான் மின்சரத்துன்னு சொல்கிறேன். என்ன அப்போ நீங்கள் எப்படி இது பண்ணணும்? ஃபஇல யஃபுலு பாபு நசர என்சுரு போல. நசர என்சுரு நசரன் ஃபஹுவ நாசிருன். நுசிர என்சுரு நஸ்ரன் ஃபஹுவ மன்சூருன். உன்சுர் லி என்சுர் லி யுன்சர் லா தன்சுர் லா என்சுர் லா யுன்சர். மன்சூருன் மன்சராணி மனாசிரு. மின்சருன் மின்சராணி மனாசிரு மின்சரத்துன். இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டணும். இது நான் அன்சுருன்னு சொல்லி சொல்கிறேன். அன்சுருவில் வந்து சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஃபஇல யஃபுலு பாபு நசர என்சுரு போல. நசர என்சுரு என்சுரு என்சுராணி என்சுருன. தன்சுரு தன்சுராணி என்சுர்ன. தன்சுரு தன்சுராணி தன்சுருன. தன்சுரீன தன்சுராணி தன்சுர்ன. அன்சுரு நன்சுரு அன்சுரு. புரியுதா? அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி அண்டர்லைன் பண்ணணும். இப்படி நீங்கள் படித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது நான் நாசிரத்துன்னு சொல்கிறேன் அப்படின்னா அது என்னன்னு முதல்ல அந்த வார்த்தையை கவனிச்சு. நாசிரத்துன் என்ன அமைப்பாக இருக்குது? இஸ்மு ஃபாயிலுடைய அமைப்பாக இருக்குது அப்படின்ட்டு ஃபஇல யஃபுலு பாபு நசர என்சுரு போல. நசர என்சுரு நஸ்ரன் ஃபஹுவ நாசிருன். நாசிருன் நாசிராணி நாசிரூன நாசிரத்துன். இப்போ ஒவ்வொரு எந்த இடம் நான் சொல்கிறேனோ அந்த இடத்துல சொல்லி அங்கே வந்து நீங்கள் என்ன செய்யணும்? நிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சர்ச் செய்கிறது வந்து உங்களுடைய ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். சரிங்களா? அல்லாஹ் உங்களுக்கு கல்வியில் மேலும் மேலும் பறக்கச் செய்வானாக. ஒரு வீடியோ புரியலை அப்படின்னா 1க்கு 2 தடவை போட்டு பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.